இந்த வீடியோவில் சென்னை சாரதி சர்வீஸ் டிரைவர் அப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆட் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கீழே. இந்த இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் போட்டு இந்த இடத்துல ஆட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆட் லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரண்ட் லொக்கேஷனை வந்து அது எடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து அது கரெக்டாக எடுத்து அதில் இருந்து இப்போ நீங்கள் அது வந்து உங்கள் வீட்டோட அட்ரஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்து அதில் இருந்து ரேடியஸ்னால் என்னென்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள ஒரு ஆர்டர் வந்தது அப்படின்னா அந்த ஆர்டர் எல்லாத்தையும் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள ஆர்டர் வந்ததுன்னா நான் அதை எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் 5 கிலோமீட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு என்னென்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து சரௌண்டிங் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி உள்ள ஏரியாவிலேருந்து எந்த கஸ்டமர் பிக்கப் புக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். அதுதான் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போட்டிருப்போம். நீங்கள் 10 கிலோமீட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் சேவ் லொக்கேஷன் கொடுத்துருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே ஏதாவது இருக்கீங்க, இல்லை உங்களோட பேர்சனல் வேலையாக வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஆஃப்லைன் கொடுத்துடலாம். ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெக்யூஸ்ட்டும் கஸ்டமர் சைட்லேருந்து வரவே வராது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒர்க் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒன்ஸ் நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்தவங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இது எல்லாமே அடுத்து நான் ஃபர்தராக என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கஸ்டமராக வந்து நான் இன்னொரு ஆப்பில் இருந்து அதில் ஒரு புக்கிங் போடுறேன். அந்த புக்கிங் வந்து எப்படி இருக்கும்னு பாரு. நான் ஒன்ஸ் போடுறேன் ஒரு புக்கிங். இப்போ உங்களுக்கு புக்கிங் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஸோ அந்த சவுண்ட் வந்து இப்போ எதுக்காக வரல அப்படின்னா ரெக்கார்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வரல. பட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே இதில் என்ன வந்துடும், மேலே உங்களுக்கு ஒரு சவுண்டு மாதிரி இதில் வந்துடும். வந்தோடனே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் வந்து நான் இப்போ என்னோட இருக்கிற இடத்துல இருந்து தான் நான் போட்டிருக்கேன். நான் கஸ்டமரும் நான் என்னோட லொக்கேஷனில் தான் இருக்கேன், டிரைவரும் நான் என்னோட லொக்கேஷனில் தான் இருக்கேன். அதனால பிக்கப் லொக்கேஷன் வந்து சாத்தானுங்கன்னு போட்டு எவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் இருக்குங்கிறத இதில் காமிச்சிடும். இப்போ நான் டிரைவரும் கஸ்டமர் ஒரே லொக்கேஷனில் இருக்கனால 0.0 காமிக்குது. அப்புறம் ட்ராப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதுலேயும் போட்டுருவாங்க. ட்ராப் லொக்கேஷன் வந்து நான் தூத்துக்குடி போட்டிருக்கேன், அதனால தூத்துக்குடின்னு இதில் காமிக்குது. அப்புறம் ட்ராப் லொக்கேஷனுக்கு பிக்கப் லொக்கேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிற இதில் உங்களுக்கு காமிச்சிடும். அப்புறம் நம்ம எந்த டைமில் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் டைமில் வந்து 11:50 வந்து நீங்கள் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் அக்செப்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு டிரைவராக அக்செப்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். அடுத்து இதில் வந்து உங்களோட கஸ்டமர் நம்பர் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கஸ்டமரோட நம்பர் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக இதில் கஸ்டமர் கால் பண்ணி நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம், நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். கேட்டு இதில் வந்து அப்புறம் கீழே பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். வியூ டீட்டெயில்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் நேவிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் உங்களுக்கு டேரெக்டாக மேப்பில் போயிடும். ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து ட்ராப்புக்கு வந்து உங்களுக்கு லொக்கேஷன் தெரில அப்படின்னா நீங்கள் நேவிகேட் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கொண்டு போயிடும். அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் 11:51 நீங்கள் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துருங்க. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் ட்ரிப் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த கஸ்டமர் வந்து அந்த ஓடிபி பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் ட்ரிப் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா கஸ்டமருக்கு பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிடும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கணும் அது என்ன ஓடிபி அப்படின்னு. இப்போ வந்து அந்த ஓடிபி வந்து நான் இப்போ இதில் என்டர் பண்ணுறேன். இது நான் டெஸ்டிங்கிறதுனால இப்போ நானே என் சைட்லேருந்து அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே உங்களுக்கு ட்ரிப் ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டைம் வந்து இதில் உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும், இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. உங்களுக்கு இதில் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இப்போ வந்து 0.00 இருக்கு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் என்ன ஆகிட்டு இருக்கும், ரெஃப்ரெஷிங் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து 4 மணி நேரத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஒரு 5 மணி நேரம் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ன ஆயிரும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆக உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 0.02 உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராப்பில் வந்து நேவியர் கொடுத்துருங்க அப்படின்னா கஸ்டமரோட லொக்கேஷன் அவங்க எங்கே ட்ராப் ஆகணும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், அதில் வந்து போயிடும். இப்போ 0.01 இருக்குது, அதுக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0.02 ஒன்று இதாகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் வந்து இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, அவங்க வந்து இப்போ ட்ரிப்பை வந்து நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, ட்ரிப் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ வியூ புக்கிங் டீடைல்ஸ் போய்க்கோங்க. வியூ புக்கிங் டீடைல்ஸ் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இல்லை எண்டு ட்ரிப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த எண்டு ட்ரிப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் வந்து நீங்கள் கஸ்டமர் சில கஸ்டமர் வந்து ஆன்லைனில் பே பண்ணுவாங்க, சில கஸ்டமர் வந்து கையில் கேஷாக கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் கேளுங்க கஸ்டமர் கிட்ட வந்து நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்களா இல்லை ஆன்லைனில் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எண்டு ட்ரிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் ஆப்பில் போய் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டேரெக்டாக 550 ரூபா வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கஸ்டமர் வந்து டேரெக்டாக பே பண்ணிடுவாங்க. பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இதில் அட்மினுக்கு வந்து 10% கமிஷன் இருக்கும். அந்த 10% கமிஷன் போக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க அவங்க ஆன்லைனில் பே பண்ணும்போது. சப்போஸ் கஸ்டமர் வந்து கேஷாக வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கேஷ்ன்னு கொடுத்து அந்த 550 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு நீங்கள் ட்ரிப்பை வந்து என் ட்ரிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 550 ரூபாயில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் அமௌண்ட் வந்து அட்மினுக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப் வந்து உங்களுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் கொடுக்காம வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ட்ரிப்பும் உங்களுக்கு வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டிரைவரும் நீங்கள் கேஷாக வாங்குறது பெட்ரு. சில கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அப்போ ஆன்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கேஷ்னு கொடுத்து நான் என் ட்ரிப் வந்து நான் என்ன பண்ணுறேன், ட்ரிப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த 550 ரூபாங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது 550 ரூபா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு கமிஷனை வந்து நீங்கள் பே பண்ணுங்கன்னு உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மேலே வந்து என்ன ஆயிரும், ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நெட்டு ஸ்லோவாக இருக்கான்னு உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பெண்டிங் கமிஷன் வந்து 55 ரூபா நீங்கள் என்ன பண்ணணும், அட்மினுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். இந்த அட்மினுக்கு பே நீங்கள் இதில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பே கமிஷன் கொடுத்து வந்து நீங்கள் பெண்டிங் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் வராது. இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் இதில் உங்களுக்கு பே கமிஷன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து டிரைவரோட ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்கும். இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா கால் பண்ணி உங்களோட டிரைவர் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்ம மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த 55 ரூபா கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரைவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலராக அட்மின் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மின்னா இந்த சென்னை சாரதி சர்வீஸோட ஓனர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், கமிஷன் வந்து இங்கே பே பண்ணிக்கலாம். கமிஷன் பே பண்ணுறது மொத்தம் 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டேரெக்டாக இதிலே பே கமிஷன் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிரைவர் ஹெல்ப்லைன் ஃபோன் போட்டிங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஓனர்னா அவங்க வேலைக்கு ஆள் வச்சுருக்கவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் டிரைவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்களோட கூகுள் பே ஃபோன்பேல பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் இது பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நாளைக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்க 10% எடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹிஸ்ட்ரி இதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதிலே அந்த இன்வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே என்ன ஆயிரும், அந்த வியூ இன்வாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், இதே உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இதிலே வந்துடும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ட்ரிப் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, எத்தனை ட்ரிப் கேன்சலில் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பேமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கஸ்டமரோட ரெக்யூஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். நான் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து என்னோட டெஸ்டிங்கில் பண்ணுறேன்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரல. பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் கஸ்டமர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட நியரஸ்ட் லொக்கேஷன்லேருந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்யூஸ்ட் வந்துடும். தேங்க்யூ. ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஆப் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நம்பரில் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ.